பொள்ளாச்சியில் இன்றைக்கி புதிய பஸ் ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆல்ரெடி ஓப்பன் பண்ண பஸ் ஸ்டாண்டு தான். பட் ஆனால் இன்றைக்கி தான் பஸ்ஸஸ் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த புது பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குதுன்னு நிறையா பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், இது வந்து பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் இருக்குங்க. சிடிசி மேடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்த. கோயம்புத்தூர் ரோட்டில் இருக்கங்காட்டிங்க இங்கேருந்து கோயம்புத்தூர் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. இங்கேருந்து திருப்பூர், தாராபுரம், கரூர், சேலம், ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம் இந்த மாதிரி பஸ்ஸஸ் தான் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர் பஸ் பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் ஆப்ரேட் ஆகும். பொள்ளாச்சிலேருந்து கிளம்புற கோயம்புத்தூர் பஸ்ஸும் சரி, கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வர பஸ்ஸஸும் சரி இந்த பஸ் ஸ்டாண்ட் வழியாக போகும். பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் நின்று இறக்கி விட்டு ஏற்றிப்பாங்க. ஆல்ரெடி இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க, ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கோர்ட் இருக்குதுங்க, அதாங்க நான் லேண்ட்மார்க்காகவே பார்க்குறேன். எனக்கு வேறு எதுவும் அடையாளம் சொல்ல தெரியலை. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே டைமிங்ஸ் வச்சுருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. இதில் ப்ரைவேட் பஸ் டைமிங்ஸ்லாம் இல்லைங்க, வெறும் கவர்மெண்ட் பஸ் டைமிங்ஸ் மட்டும்தான். ப்ரைவேட் டைமிங்கில் இதில் அவங்க மென்ஷனே பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு திருப்பூர் டைமிங் இங்கே மென்ஷனே உங்களுக்கு பண்ணலை. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் தாராபுரத்துக்கு உங்களுக்கு 2 ப்ரைவேட் பஸ்ஸஸ் இருக்குது. அந்த பஸ்ஸோட டைமிங் இதில் கிடையாதுங்க. அது இல்லாமல் தான் டைமிங்ஸ் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி இருந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்லேயும் இந்த டைமிங்ஸ் தாங்க இருக்கும், அதே தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. திருப்பூருக்கு ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ஒரு பஸ் இங்கேருந்து கிளம்பும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்கங்க. திருப்பூர் டைமிங்ஸ்லாம் இதில் மென்ஷனே ஆகலைங்க. திருப்பூர் தாண்டி போகிற ஊர்களுக்கான டைமிங்ஸ் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தாராபுரத்துக்கு 1-2 பஸ்ஸோ தான் போகுங்க. இங்கேருந்து திருப்பூருக்கு 2-3 தான் ஆப்ரேட் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். ரொம்ப பெரிய அளவில் நிறையா பஸ்ஸஸ் வந்து போகிற பஸ் ஸ்டாண்ட்லாம் இல்லைங்க. உங்களுக்கு தாராபுரத்துலேருந்து வர்ற பஸ்ஸுங்க ஆல்ரெடி இருக்கிற பழைய பஸ் ஸ்டாண்ட் போய் தான் இங்கே வந்தாங்க. திருப்பூர் பஸ் எப்படி வருவாங்கன்னு எனக்கு தெரியலங்க. தாராபுரத்துக்கு இங்கேருந்து கிளம்பும் போதுங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் வழியாக தான் போகிறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் போக மாட்டாங்க, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 100 மீட்டர் முன்னாடி வரைக்கும் போகிறாங்க. ஏன்னா அந்த வழியாக தான் போய் ஆகணும் தாராபுரத்துக்கு. ஆனால் திருப்பூருக்கு எப்படின்னு எனக்கு தெரியலங்க. நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கௌரி கிருஷ்ணா பேக்கர்ஸ்னு ஒரு ரவுண்டானா கிட்ட ஒரு பேக்கரி இருக்குங்க, அங்கே வந்தால் கூட நீங்கள் தாராபுரம் பஸ் ஏறிக்கலாம். திருப்பூர் பஸ்ஸும் அங்கே வந்தால் கட்டாயி லெஃப்ட் எடுத்து போகிறாங்களா என்னென்னு எனக்கு தெரியலங்க. தாராபுரம் பஸ் அந்த வழியாக தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. திருப்பூர் பஸ்ஸு அங்கே வர்றாங்களா என்னென்னு எனக்கு நல்லா தெரியலங்க. நீங்கள் கோயம்புத்தூர் ரோட்டில் ஆப்ரேட் ஆகிற டவுன் பஸ்ஸை பிடிச்சி இந்த பஸ் ஸ்டாண்ட் வரணுங்க. பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி சம்மந்தமான, பொள்ளாச்சிக்கு பெருமை தரக்கூடிய நிறையா விஷயங்களை வரைஞ்சிருக்காங்கங்க. ஆலியார் டேம் ஆகட்டும், டாப் ஸ்லிப் சம்மந்தமாக, இளநீர், பொள்ளாச்சினாலே இளநீ தான். தாராபுரம் பஸ்ஸுங்க மேக்ஸிமம் எல்லாருமே அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே இறங்கிடுவாங்க. இங்கே பெருசாக யாரும் வரப்போகிறது இல்லைங்க. இன்னும் இந்த இடம் செட் ஆக வரைக்கும் அங்கேயே எல்லாம் இறங்கிடுவாங்க. நகர பேருந்துகள்னு சொல்லி முன்னாடி இங்கே பாருங்கள் நிறைய இடம் கொடுத்துருக்காங்களா, ஆனால் இங்கே ஒரு பஸ் கூட இல்லைங்க. இங்கே பஸ் ஏறணுன்னா வெளியே வந்து தான் ஏறிக்கணும். பொள்ளாச்சிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் போகிற டவுன் பஸ்ஸஸ் ஏதாவது வந்ததுன்னா வெளியில் வந்து நீங்கள் ஏறிக்கலாம், உள்ளே ஏற முடியாது. இங்கே கூட நகர பேருந்துகள் இந்த போர்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு அதை அழிச்சிருக்காங்க பாருங்கள், 6வதா அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அதை திரும்பவும் அதை அப்படியே மறைச்சிருக்காங்க. என்னன்னு தெரிலங்க, என்னாச்சுன்னு தெரில. ஆனால் வெளியில் வந்தீங்கன்னா டவுன் பஸ் நிறையா வருதுங்க. இப்போ கூட ஒன்று வருது பாருங்களேன், அப்படியே இந்த இடத்துல அப்படியே ஏறிக்கலாம் நீங்கள். அப்புறம் பொள்ளாச்சி வரைக்கும் வர, கோயம்புத்தூர்லேருந்து வர பஸ்ஸஸ் அவங்க நிப்பாட்டினாங்கன்னா அதுலேயும் ஏறி பொள்ளாச்சியில் இருக்கிற பழைய பஸ் ஸ்டாண்ட் போய்க்கலாங்க.
இதெல்லாம் ஓகே ஆயிடுச்சுங்க. இதில் இன்னொரு குழப்பம் வேறு இருக்குது. சத்திக்கும் பொள்ளாச்சிக்கும் ஆப்ரேட் பண்ணுவாங்க தெரியுங்களா? எஸ்ஆர்டின்னு 2 பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பஸ் இங்கே வருமானு தெரியலங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் காங்கேயம் ஆப்ரேட் பண்ணுற ப்ரைவேட் பஸ்ஸஸும் இருக்குங்க. அதுவும் எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. அந்த பஸ்ஸஸும் இங்கே வரலைங்க. இந்த டைமுக்குலாம் இருக்கும். பழைய பஸ் ஸ்டாண்டே போயிட்டாங்க போல், இங்கே வரவே இல்லைங்க அவங்களும். ஆனால் கொடுமுடி பஸ்ஸஸ்லாம் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ண போகிறாங்கங்க. கொடுமுடிக்கு உங்களுக்கு ப்ரைவேட் பஸ்லாம் கிடையாது, கவர்மெண்ட் பஸ் தான். அந்த பஸ் காங்கேயம் போய் கொடுமுடி போவாங்க. அந்த பஸ்ஸுக்கான டைமிங்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுமுடியெலாம் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. அந்த காங்கேயம் போகிற ப்ரைவேட் பஸ்லாம் என்னென்னு தெரிலங்க. உங்களுக்கு கொடுமுடி பார்த்தீங்கன்னா 7:40 காலையிலையும் ஈவினிங் 4:55க்கும் 2 முறை இருக்குங்க கொடுமுடிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கும் பெதப்பம்பட்டிக்கும் நிறைய டவுன் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த டவுன் பஸ் எதுவும் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணலைங்க. அது எப்பவும் போல் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆப்ரேட் ஆகுது. இந்த பஸ்ஸஸ் மட்டும்தான், தாராபுரம் கரூர் பஸ்ஸஸ் மட்டும்தான் இங்கே மாற்றிருக்காங்க. அதே மாதிரி தான் நெகமம் வழியாக போகிற டவுன் பஸ்ஸஸும் இங்கே வரலைங்க. அதுவும் எப்பவும் போல் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க போல். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு கடை கூட இல்லைங்க. எதுவுமே இன்னும் ஓப்பனே பண்ணலைங்க. ஆனால் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு மட்டும் காசு வாங்குறாங்க. அது மட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் கடைகள் ஒன்று கூட இன்னும் ஓப்பன் ஆகலைங்க. கொஞ்ச நாள் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நல்லது. ஆனால் வெளிலங்க போய் தான் வாங்கி தான் சாப்பிட்ணும். உள்ளே எதுவுமே இல்லைங்க. தண்ணி கூட இல்லைங்க. தண்ணி வச்சுருக்காங்க, டம்ளர் கிடையாது, எதுவுமே எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் கிடையாது பெருசாக. ஆனால் நிறைய வேலைகள் நடந்துகிட்ருக்குங்க. இந்த பஸ் ஸ்டாண்டை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த பழைய பஸ் ஸ்டாண்டை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருக்கலாங்க. அங்கே முன்னாடி நிறையா டிராஃபிக் ஆகுது. அது பஸ் ஸ்டாண்ட்னால ஆகுதுன்னு சொல்லிட முடியாது. பஸ் ஸ்டாண்ட் ஓரளவுக்கு சரியாக தான் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டினாங்கன்னா ஓகேவாக தான் இருக்கும் பழைய பஸ் ஸ்டாண்டு. ஆனால் முன்னாடி அந்த ரோட் கிராசிங் இருக்கனால தான் பெரிய பிரச்சனை. அதனால தான் டிராஃபிக்கே ஆகுது. பஸ் ஸ்டாண்டை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டியிருந்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டே தேவைப்பட்டிருக்காது. ஏன்னா ஒன்றும் மொத்தமாக மாற்றிருக்கணும். இப்படி பாதி பாதியாக மாற்றுறது பல பேருக்கு சிரமம்தான். 2 கிலோமீட்டருக்கு இன்னொரு பஸ் இப்போ மாறி போகணும், பல பேர் மாறி போகணும். இப்போ ஆனமலையிலேருந்து ஒருத்தவங்க திருப்பூர் போகணுன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட், ஆனமலையிலேருந்து திருப்பூர் போகிறக்கு பழைய பஸ் ஸ்டாண்டு வந்து, அப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து, அப்புறம் இங்கேருந்து மாறி போகணுங்க. நீங்கள் பொள்ளாச்சி வந்து ஆனமலையோ இல்லை வால்பாறையோ கேரளா எங்கே போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு பழைய பஸ் ஸ்டாண்டு தாங்க. நீங்கள் கோயம்புத்தூர் ரோட்டில் எங்கே போயிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புது பஸ் ஸ்டாண்டே தேவைப்படும். இது பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் வெளியே போகிற இடங்க. கோர்ட்டு பக்கத்தில் தான் கரெக்டாக அந்த இடத்துல பஸ்ஸஸ் வெளியே போகிற இடம் இருக்குது உங்களுக்கு. அதை ஒட்டி தான் தாராபுரம் ரேக்குன்னு கொடுத்துருக்காங்கங்க. திருப்பூர் ரேக் நல்லா உள்ள தள்ளி கொடுத்துருக்காங்க. தாராபுரம் ரேக் பஸ் வெளில போகிற இடத்துக்கிட்ட இருக்குங்க உங்களுக்கு. பொள்ளாச்சி மட்டும் தனி உலகத்தில் இருக்குதுங்க. எந்த ஊரில் மழை பெய்யுதோ இல்லையோ பொள்ளாச்சியில் அடிக்கடி மழை பெஞ்சிருது. எல்லா ஊரும் பெரிய ஊராக மாற மாற ஒரு பஸ் ஸ்டாண்ட், 2 பஸ் ஸ்டாண்டு, 3 பஸ் ஸ்டாண்டாக மாறிட்டு தாங்க இருக்குது. பொள்ளாச்சிக்கும் இது தேவை தான் நினைக்கிறேன். இந்த இடம் செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஓகே ஆகிடுவாங்க. செட் ஆகிற வரைக்கும் ரொம்ப கஷ்டம் தாங்க. இந்த இடத்துல மேனேஜ் பண்ணுறது தினமும் கஷ்டப்படுவாங்க. 2-3 பஸ் மாறுறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. கோயம்புத்தூருக்கு இப்படி தான் இருந்திருக்கும் முன்னாடி. இப்போ அது எல்லாருக்கும் செட் ஆயிடுச்சுலங்க. அந்த மாதிரி பொள்ளாச்சியும் செட் ஆகிடும். மொதல் நாளுங்காட்டி எல்லா பஸ்ஸுமே காலியாக தாங்க போகுது. எல்லோரும் அங்கே போய் தான் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மேஜரான ஏதாவது ஸ்டாப்பிங் இருக்கும், அங்கே தான் ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பூருக்கு புஷ்பாவில் தான் அதிக பேர் ஏறுவாங்க. அந்த மாதிரி இந்த ஊருக்கு இப்படி தான் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு, இந்த பஸ் ஸ்டாண்ட் நல்லா செட் ஆகிற வரைக்கும். எங்கே போய் சீட்டு இருக்காங்க? இப்போ மேக்ஸிமம் எல்லா கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லேயும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு மாற்றிட்டாங்கங்க. பார்க்கவே நல்லாயிருக்கு தமிழ்நாடுங்கிற வார்த்தையை சேர்த்ததுக்கப்புறம். இப்போ கிளம்புற இந்த பஸ்ஸு கரூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு 2 முறை ஆப்ரேட் பண்ணுறாங்கங்க.
இங்கேருந்து 12:35க்கும் நைட்டு 8:30க்கும் கரூர் கிளம்புறாங்க பொள்ளாச்சியிலேருந்து. இந்த ப்ரைவேட் பஸ் பார்த்தீங்கன்னா தாராபுரத்துக்கும் பொள்ளாச்சிக்கும் ஆப்ரேட் பண்ணுறாங்கங்க, NAT. இந்த ரூட்டில் 2 தனியார் பஸ் தாங்க இருக்குது. மற்ற எல்லாமே கவர்மெண்ட் பஸ்ஸஸ் தான். திருப்பூர் ரூட்லேயுமே உங்களுக்கு நிறையா ப்ரைவேட் பஸ்ஸஸ் கிடையாது. இங்கே நிற்கிற இந்த கவர்மெண்ட் பஸ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் சர்வீஸுங்க. பொள்ளாச்சியிலேருந்து கரூருக்கு 1:10க்கு ஷார்ப்பாக ஸ்ட்ரைக்கு இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. பொள்ளாச்சிலேருந்து கரூர் நீங்கள் சீக்கிரமாக போகணுன்னா இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் வேறு எந்த பஸ்ஸில் போனாலும் அவ்வளோ சீக்கிரமாக பொள்ளாச்சிலேருந்து கரூர் ரீச் ஆக முடியாது. திருப்பூர் ரேக்கில் ஒரு 10 நிமிஷம் கிட்ட பஸ்ஸே இல்லைங்க. என்னாச்சுன்னே தெரில. திருப்பூருக்கு நிறையா இருக்கும். தாராபுரத்துக்கு தான் உங்களுக்கு டைமுக்கு இருக்கும். திருப்பூருக்காவது கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். 10 நிமிஷமாக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவும் பஸ் எங்கே வேற எங்கே நிற்கிதோ என்னமோன்னு எங்கெங்கேயோ பஸ் ஸ்டாண்டே சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க நிறையா பேர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து தாராபுரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு 40 சர்வீஸ் கிட்ட இருக்குங்க. கரூர் பஸ்ஸே சேர்த்து தான் சொல்கிறேன். கரூர் பஸ்ஸுங்கிறது பேருக்கு தாங்க. மற்றபடி தாராபுரம் போனால் உங்களுக்கு டைமிங் மாறிடும். 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நிற்கிற பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது. நான் திருப்பூருக்கு எத்தனை சர்வீஸ் இருக்குதுன்னு தெரிலங்க. திருப்பூர்னால் எல்லாமே சேர்த்து சேலம் பஸ் எல்லாமே திருப்பூர்லேயே தான் உங்களுக்கு ஆப்ரேட் ஆகும். அதெல்லாம் சேர்ந்து மொத்தம் எத்தனை சர்வீஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரிலங்க. யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அங்கே தான் டிப்போ இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. பஸ்ஸஸ் காலியான பஸ்ஸஸ் எல்லாம் அங்கேருந்து வருது. என்னன்னு தெரிலங்க எனக்கு நல்லா. SRK இப்போ இங்கே நிற்காமல் போகுதுங்க. ஒரு 4 பேர் குறுக்காட்டினாங்க, ஆனால் நிற்கவே இல்லைங்க. இப்போ பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் எடுத்தாங்கன்னா ஒருத்தவங்க கோயம்புத்தூரில் தான் நிப்பாட்டுவாங்களாங்க. வேற எங்கேயும் நிற்க மாட்டாங்களா? கரூர் போகிற பாயிண்ட் டு பாயிண்ட் கிளம்பிடுச்சுங்க. ஷார்ப்பாக 1:10 கிளம்பிட்டாங்க. 2:30க்கு தாராபுரம் ரீச் ஆகிடுவாங்க. 2:45க்கு கரூர் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஒரு 4:15க்குலாம் உங்களுக்கு கரூர் ரீச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 3 மணி நேரம் 10 நிமிஷம் தாங்க உங்களுக்கு மொத்தமாகவே. இதுவே நீங்கள் மற்ற பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒன்று கனெக்ஷனில் போகணும். அப்படி போனாலுமே உங்களுக்கு 4 மணி நேரம் கிட்ட ஆகிடும். இந்த பஸ்ஸில் போனீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ளே போயிடலாங்க அதிகபட்சம். நான் சொல்கிறது கரூர் புது பஸ் ஸ்டாண்டுக்கே நீங்கள் போயிடலாம். இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரூரில் காலையில் 9 மணிக்கும் ஈவினிங் 5 மணிக்கும் உங்களுக்கு இருக்குங்க. பொள்ளாச்சிக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கூட கிளம்பிடும்னு நினைக்கிறேன். பார்த்து வந்துக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் பொள்ளாச்சி ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பஸ்ஸில் போங்க. அந்த பஸ் பார்த்தீங்கன்னா தாராபுரம் பிரான்ச் பஸ்ஸுங்க. அதே மாதிரி பொள்ளாச்சி பிரான்ச்லேருந்து ஏதாவது அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் ஆப்ரேட் பண்ணலாங்க. நல்லாயிருக்கும். இந்த ரூட்டில் ரொம்ப உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸஸ் கிடையாது. ரொம்ப லேட் ஆகுது. அதனால் பொள்ளாச்சிலேருந்து ஒன்று அந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பொள்ளாச்சி பிரான்ச்லேருந்து.
185